وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلكم صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இது தேர்தல் நெருங்கி வருகிற காலகட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்குரிய தலைவரை, ஆட்சியாளரை, நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற வழிமுறை என்பது எல்லா காலகட்டங்களிலும் எல்லா அமைப்புகளிலும் பரவலாக இருக்குகிற ஒரு அம்சம். ஆனால் இந்த அரசியலை பொறுத்தவரை அரசியல் என்கிற வார்த்தை பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த அரசியலுக்கு வரையறை சொல்லுகிற போது அது ஆட்சி அதிகார மேம்பாட்டை குறிக்கிற ஒரு வார்த்தையாக, ஆட்சி அதிகாரத்தை மேம்படுத்துகிற, நடைமுறைப்படுத்துகிற ஒரு அதிகாரத்திற்கு அரசியல் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த தலைமை அரசியல் என்பது ஒரு 10 நபர்கள் சேர்ந்து வாழ துவங்கிய காலத்திலிருந்தே இந்த நடைமுறை என்பது வந்துவிட்டது. மூத்தவரை தலைவராக, இருக்கிற 2-3 நபர்களை வழிகாட்டிகளாக, அமைச்சராக, எஞ்சியிருப்பவர்களை குடிமக்களாக இருக்கிற இந்த அமைப்பு என்பது ஆரம்ப காலம் தொட்டே தொடர்ந்து வருகிற ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே இந்த நடைமுறை என்பது தலைவர் என்கிற, பிறர் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற குடிமக்கள் என்பது தொடர்ந்து வருகிற ஒரு அம்சமாக. ஆனாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் சாசனத்தை நிலைநிறுத்தி நடைமுறைப்படுத்திய ஒரு ஒப்பற்ற தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலேயே. உலகத்தை பொறுத்தவரை 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் சட்டங்கள் வகுக்கப்படுகிறது. தேர்தலை குறித்து, தேர்வு செய்கிற நடைமுறைகளை குறித்தெல்லாம் அரசியல் அறிவியல் என்றெல்லாம் தனித்துறைகள் வருகிறது. ஆனாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் முன்மாதிரியாய் 6ஆம் நூற்றாண்டிலேயே உலகத்தை ஈர்க்கிற அளவிற்கு, உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்புகிற அளவிற்கு அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய நாயகர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் மைக்கேல் ஹர்ட் கிட்டத்தட்ட 100 தலைவர்களை அவர்களுக்கு மதிப்பெண் தந்து உலகில் மிகச்சிறந்த தலைவர்களை அவர் தேர்வு செய்கிற போது முதலிடம் தந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் மட்டுமே உலகியலிலும் சரி, சமயத்திலும் சரி ஒரு சேர வெற்றி அடைந்த ஒரு தலைவர். எனவே நபிகள் நாயகம் வெறுமனே ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல, அரசியல் சார்ந்த அற்புதமான வழிகாட்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆனாலும் சில பேர் நம்முடைய இஸ்லாத்திலேயே சமயம் வேறு, அரசியல் வேறு என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகை, இபாதத்துகள், பள்ளியில் அல்லாஹ்வை வணங்குவது, பல்வேறு திக்ர்கள், தஸ்பீகள், அப்ப வணக்க வழிபாடுகள் தனி, அரசியல் தனி என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த சிந்தனை என்பது திருச்சபை கிறிஸ்தவர்களுடைய ஒருவித சிந்தனை. திருச்சபையில ஆரம்பகால கிறிஸ்தவர்கள், திருச்சபையின் ஆதிக்கம், பாதிரிமார்களின் ஆதிக்கம் ரொம்ப ஓங்கி இருந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இரண்டையும் தனித்தனியாக பார்த்து அவர்களது பார்வை, விலை கொடுத்து சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் கூட அவர்கள் சொன்ன கட்டுக்கதைகள். காசு பணங்களை தந்தால் சொர்க்கத்தை உனக்கு நான் விலைக்கு வாங்கி தருகிறேன், பாவமன்னிப்பு பத்திரங்கள் வேண்டுமா, இவ்வளவு தொகை தந்தால் உனக்கு பாவமன்னிப்பு உண்டு என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு கட்டத்துல சாதாரண சாமானிய மக்களை வெறுப்புக்குள்ளாக்கி அங்கிருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் மாத்திரமே, மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே. விலை கொடுத்தெல்லாம் சொர்க்கத்தை வாங்க முடியாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவங்களிலே ஒன்று. கண்ணிமிக்கவர்களே, சுருக்கமாக சொல்லுவதான அரசியல் என்பது இஸ்லாத்தின் அங்கங்களிலே ஒன்றாகும். தனித்து பார்க்க முடியாத இஸ்லாத்தின் அடிப்படை அங்கங்களிலே ஒன்றாக இந்த அரசியல் உண்டு. ஆனாலும் இந்த அரசியல் அப்படிங்கிறது மார்க்க வழிகாட்டுதல் அடிப்படையில இருக்கணும். உலகம் இன்றைக்கு வகுத்திருக்கிற நியதிகள், உலகத்தின் போக்கில் அரசியல், உலக போக்கில் இல்லாமல்
குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அரசியல் வழிகாட்டப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டுமானால் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு கிளம்புகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தில். சொந்த மக்களால் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு சொந்த நாட்டை துறந்து அவர்கள் கிளம்புகிற போது மதீனாவை போய் சேர்வதற்கு முன்னால் போகிற வழியில் அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க சொன்ன வலியுறுத்திய துவா என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லித் தருகிறது, அல்லாஹும்ம அத்கில்னி முத்கல ஸித்க். யா அல்லாஹ், என்னை நான் போகிற நாடில் எப்படி நுழைய செய்வாய் தெரியுமா? திருப்தியாக என்னை நுழைய செய்வாயாக. வ அக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்க். மீண்டும் நான் அங்கிருந்து வெளியேறுகிற போது திருப்தியாக என்னை வெளியேற செய்வாயாக. இறுதியாக கவனிக்க வேண்டிய வாசம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பார்கள், வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை நீ தர வேண்டும் தெரியுமா? எனக்கு உதவி செய்கிற எனக்கு அதிகாரத்தை தா என்று நபிகள் நாயகம் கேட்ட அற்புதமான ஒரு துவா கண்டிப்பிட்டவர்களே. ஆக நமக்கு உதவுகிற சக்தியாக ஆட்சி அதிகாரம் என்பது அவசியமானது. பெருமானாரே வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கிற, யா அல்லாஹ், நான் போகிற இடம் அந்நிய இடம், முன்பின் அறிமுகம் இல்லாத இடம். இப்ப நபிகள் நாயகம் போகிற இடத்தில் வசதி வாய்ப்பை கேட்கவில்லை, பல்வேறு உலகம் சார்ந்த சேவைகளை கேட்கவில்லை. என்ன கேட்கிறார்கள்? எனக்கு உதவுகிற சக்தியை தா, ஆட்சி அதிகாரத்தை தா என்று கேட்கிறார்கள். இந்த வசனத்திற்கு அதற்கு இப்னு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்சீரிலே சொல்லித் தருகிறார்கள், ஒரு முஸ்லிம் அழைப்பு பணி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற அழைப்பு பணியில இருக்கிறப்ப ஆட்சி அதிகாரத்தின் துணையின்றி அவரால் எதுவும் சாதிக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் என்பது அத்தியாவசியமானது என்பதை நபிகள் நாயகத்தின் இந்த துவாவிலை புரிந்து கொள்கிறோம் கண்டிப்பிக்கவர்களே. மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கென்று ஒருவித அதிகாரம், நமக்கென்று ஒருவித தலைமைத்துவம், இப்ப நமக்கான பிரதிநிதிகள் இப்ப முறையாக இல்லாத போது என்ன விளைவுகள் தெரியுமா? ஒருவர் இன்னொருவரை தாக்கி அளிக்கிற நிலைகள் ஏற்படலாம். நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படலாம். இன்னொன்று, பலமானவர்கள் பலவீனர்களை விழுங்குகிற நிலைகள் ஏற்படலாம். தொடர்ந்து அநியாயங்கள் ஏற்படுகிற நிலைப்பாடுகள் வரலாம் கண்ணிமிக்கவர்களே. இதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவாங்க, குர்ஆனில் சில சட்டங்கள் சில இடங்களில் அல்லாஹ் சிலவைகளை தடுக்காமல் விடுகிற போது அது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பல்வேறு ஆலோசனைகள் மூலமாக தடுக்கப்படலாம் என்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பார்க்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. அப்ப ஆட்சி அதிகாரத்தின் வீரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏதோ இன்னைக்கு ஓட்டு கேட்கிறாங்க, நம்ம ஏதோ ஓட்டு போடுறோம், இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நடைமுறை அல்ல. இது எவ்வளவு தூரம் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துகிற, பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிற, நமக்குரிய சாதக பாதங்களை கொண்டிருக்கிற அம்சம் என்பதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் நல்ல அமல்களை செய்பவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் தருகிற வெகுமதி என்ன தெரியுமா? லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ல். பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக்குவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப அல்லாஹ்வும் அதிகாரத்தை தருவதாக வாக்களிக்கிறான். நிபந்தனை என்ன தெரியுமா? ஈமான், உறுதியான இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை மாத்திரமே பரிபூர்ணமாக நம்புகிற, அவன் மீது உறுதியாக யகீன் கொள்கிற அந்த பரிபூர்ண இறை நம்பிக்கை. இரண்டாவது நிபந்தனை, நல்ல அமல்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். சாலிகான அமல்கள், வெறுமனே நன்மை செய்யறது மட்டும் அல்ல, பாவங்களை தவிர்த்து கொள்வது நல்ல அமலிலே வரும். அல்லாஹ் தடுத்திருக்கிற ஹராம்களை தவிர்த்து வாழ்வதும். இந்த இரண்டு நிபந்தனை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ் தருகிற வாக்குறுதி என்ன தெரியுமா? ஒன்று, ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவான். நமக்கு அல்லாஹ் அதிகாரங்களை தருவான். உயர் பதவிகளில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து வைப்பான். உலகம் நம்முடைய காலடியில் வீழுகிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அதிகாரங்களை வழங்குவான் கண்ணிமிக்கவர்களே. அப்ப யோசித்து பார்த்தால், இரண்டாவது, இந்த மார்க்கத்தை நிலைக்க செய்வான். ஒன்று, ஆட்சி அதிகாரம் கையில், ஈமான், நல்ல அமல்கள் இருந்தால். இரண்டாவது, இந்த மார்க்கம் நிலை பெறும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்து நின்ற போதும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஓங்கி அல்லாஹ் உயரச் செய்வான். இந்த சத்தியத்தின் குரல் உலகத்தில் ஓங்கி ஒழிக்கிற அளவிற்கு அல்லாஹ் வெற்றி வாகை தருவான் கண்ணிமிக்கவர்களே. மூன்றாவது, அல்லாஹ்வின் வாக்குறுதி, அல்லாஹ் பயத்தை போக்கி பாதுகாப்பை தருவான். இப்ப அல்லாஹ் விரும்புகிற வழியில் ஈமான் அமலோடு வாழ்வை கழித்தால் ஆட்சி அதிகாரம் உண்டு என்று அல்லாஹ் சுபச்செய்தி செய்கிறான் கண்ணிமிக்கவர்களே. இப்ப முன்னோர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முன்னோர்களுக்கு தந்ததை போல உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு. அல்லாஹ் வரலாற்று சான்றுகளை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வெறுமனே வசனங்களை சொல்லிவிட்டு போவதல்ல. அப்ப ஆண்ட ஆட்சியாளர்கள் யாரு தெரியுமா? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உலகை ஆளுகிற ஒரு பெரும் ஆட்சி. மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
ஒட்டுமொத்த உலகையும் கட்டியாளுகிற அளவிற்கு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள். அது போன்ற ஆட்சி உங்களுக்கு காத்திருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கிறவர்களே, எகிப்தில் ஆட்சி புரிந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்து அந்த பதவிகளை அலங்கரித்த போது உங்களிடத்தில் ஈமான் நல்ல அமல்கள் இருந்தால் உங்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க. கண்ணிமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் அல்லாஹ் தந்த அற்புதமான ஆட்சி அதிகாரம், மக்கத்து வெற்றி நாம் வரலாறு அறிந்திருக்கலாம். பெருமானார் வாழ்நாளிலேயே அவர்களுக்கு கிடைத்த மிக பெரும் பரிசாக மக்கத்து வெற்றி, ஹைபருடைய வெற்றி. அல்லாஹ் இப்படி அடுத்தடுத்த அதிகாரங்களை வழங்குகிறான். ஹைபருடைய வெற்றி, பஹ்ரைனுடைய வெற்றி என்று. அடுத்து வந்த ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய ஆட்சி காலத்துல பாரசீக வெற்றி. இன்றைக்கு இருக்கிற ஷாம், சிரியாவுடைய வெற்றி. இப்ப தொடர்ந்து அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். நியமிக்கிறவர்களே, ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல வெற்றி தொடர்கிறது. தொடர் வெற்றியாக சமுதாயத்தின் வெற்றியை பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியில எகிப்து நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. ரோமானிய சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்ப அல்லாஹ் வாக்குறுதியை அடுத்தடுத்து அல்லாஹ் நிறைவு செய்கிறான். முன்னோர்களை போல உங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் உண்டு என்கிற போது இந்த ஆட்சியை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் கனி, இவர்களது ஆட்சி காலத்தில் அல்லாஹ் கிழக்கு மேற்கு எல்லைகளை இஸ்லாத்திலே அல்லாஹ் இணைக்கிறான். தொடர் வெற்றி முகம் முஸ்லிம்களுக்கு, தொடர் ஆட்சி அதிகாரம் அடுத்தடுத்து கைகளிலே வருகிறது. கிழக்கின் எல்லை மேற்கின் எல்லை வரை இஸ்லாம் பரவுகிறது. சீனாவின் எல்லை வரை இஸ்லாம் போய் சேருகிறது. தொடர்ந்து வெற்றி. ஈரான், ஈராக் உட்பட அதற்கு உஸ்மான் கனியுடைய காலத்துல கண்ணிமிக்கவர்களே, சுருக்கமாக சொல்லுவதானால் முன்னோர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய உலகின் எல்லா இடங்களிலும் இஸ்லாம் கால் பதித்த நிலைப்பாடு என்பது தொடர வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்று ஈமான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனம் தளராமல் அல்லாஹ்வை மாத்திரமே ஈமான் கொள்கிற, அப்படியே ஆணித்தரமாக அல்லாஹ்வின் மீது அடிப்படை ஈமானை கொண்டிருக்கிற, எல்லா காலங்களிலும் அமல் செய்கிற, நன்மைகளை தொடர்ந்து செய்கிற சமுதாயமாக மாறுகிற போது முன்னோர்களின் வெற்றி நமக்கு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நினைவிக்கவர்களே, பொதுவா இப்ப உள்ள இந்த தேர்தல் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் உலகத்துல 2 வகையான ஆட்சிகள் நாம் அறிந்திருக்கலாம். ஒன்று முடிய ஆட்சி, தனி நபர் தொடர்ந்து பரம்பரையாக வாரிசாக இருக்கிற மன்னராட்சி முறை. தொடர்ந்து அடுத்தடுத்து மன்னராட்சி முறை. இப்ப மக்களுக்கு எந்தவித அதிகாரம் இல்லாமல் முழு கட்டுப்பாடும் அதிகாரமும் மன்னரின் கையில இருக்கும். அவர் வகுத்ததுதான் சட்டம், அவர் இடுவதுதான் ஆணை என்று முழுமையாக கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு ஆட்சி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி என்று சொல்லப்படுகிற ஒருவித ஜனநாயக நடைமுறை. இந்த ஜனநாயக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரம் மக்களிடத்தில், மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி ஜனநாயக ஆட்சி. நியமிக்கவர்களே, நம்முடைய இந்திய நாட்டுல இது ஜனநாயகம் எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இஸ்லாமிய ஆட்சியில் ஹலீஃபாக்கள், கிலாஃபத்துடைய ஆட்சியில கூட ஒரு தனிநபர் ஆட்சியாக இல்லாமல் மக்களிடத்தில் ஆலோசனை கேட்கப்பட்டு பல்வேறு ஆலோசனைகள் கலக்கப்பட்டு இறுதி முடிவாக ஹலீஃபாவுடைய முடிவு இருக்கும். இப்ப மக்கள் நலனை மையமாக கொண்ட ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போன பெருமான சலாத்துன்னு சொல்லுவாங்க, நம்முடைய தேர்வு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆட்சியாளர்களுடைய தேர்வு. எப்படிப்பட்ட நபர்களை நாம் அரியணையில் அமர வைக்க வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் அதிகாரத்தை தர வேண்டும் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உங்களின் தலைவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களில் நல்லவர் யார் தெரியுமா? தலைவர்களில் நல்லவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் இலக்கணம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் அவரை நேசிப்பீர்கள், அவர் உங்களை நேசிப்பார். இப்ப 2 தரப்பிலும் உள்ளத்தில் நேசம் இருக்கும். நீங்களும் அவரை நேசிப்பீர்கள், நீங்கள் நேசிக்கிற தலைவராக அவர் இருப்பார், தலைவரும் உங்களை நேசிப்பார். அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, அவருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பீர்கள், அவரது ஆட்சிக்காக, அவரது நலனுக்காக, அவரது வெற்றிக்காக என்று நீங்கள் அவருக்கு மனதார பிரார்த்திப்பீர்கள், அவரும் உங்கள் நலனுக்காக பிரார்த்திப்பார். 2 தரப்பும் உள்ளத்தால் இணைகிற அளவிற்கு இருக்கிற ஆட்சி நல்லாட்சி என்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 தரப்பும் நன்மையை நாடுகிற அந்த நபர் மிக தகுதியான தலைவர் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து பெருமானார் பேசுவார்கள், உங்கள் ஆட்சியாளர்களின் தலைவர்களின் தீயவர் யார் தெரியுமா? நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களிலேயே நீங்கள் எவருக்கு வாக்களிக்கிறீர்களோ உங்களது தேர்வில் தீயவர்கள் யார் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவரை வெறுப்பீர்கள், அவர் உங்களை வெறுப்பார். உள்ளம் வெறுக்கிற ஒருவரை வேண்டாம் விருப்பாக தேர்வு செய்வது. நீங்களும் அவரை வெறுப்பீர்கள், அவர் வருவது உங்களுக்கு பிடிக்காது, அவரும் உங்களை வெறுப்பார். உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் தயவு எங்களுக்கு தேவையில்லை என்று அவரது அறிக்கை பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். இப்ப 2 தரப்பும் வெறுக்கிற ஆட்சியாளர். அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் அவரை சபிப்பீர்கள், அவர் உங்களை சபிப்பார். நம்மளும் அவரை திட்டி குவிப்போம்,
அவரது பல்வேறு நடத்தைகள், பல்வேறு செயல்பாடுகள், கடந்த கால அவரது நிலைப்பாடுகளை குறித்து நாம் வசைப்பாடுவோம். அவரும் நம்மை குறித்து வசைப்பாடுவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இவர் தலைவர்களிலேயே தீயவர் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா பொதுவா தலைவரை தேர்ந்தெடுப்பது, ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது, நமது வாக்குகள் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. சொல்ல போனா வாக்கு என்பது அது சாட்சியத்திற்கு சமம். நாம் சொல்லுகிற சாட்சி, இப்ப வாய் வழி சாட்சிக்கு பதிலாய் நாம் கைகளால் சாட்சி சொல்லுகிறோம். இவர் தகுதியானவர், இவர் தேர்வு செய்யப்பட தகுதி படைத்தவர், இவர் அடுத்தடுத்து குடிமக்களை ஆளுகிற அளவிற்கு குறிப்பிட்ட பகுதிகளை நிர்வாகம் செய்ய தகுதி படைத்தவர் என்று நாம் சான்று தருகிறோம். கண்ணிமிக்கவர்களே, எனவே நமது தேர்வு நல்ல ஆழமான சிந்தனைக்கு பின்னால் உள்ள தேர்வாக இருக்க வேண்டும். பல்வேறு நீதி நேர்மையை கவனத்திலே கொள்ளுகிற, சமுதாய அக்கறையை கவனத்திலே கொள்ளுகிற தேர்வாக இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்துல தேர்வு முறை, இந்த ஹலீஃபாக்களை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது இப்ப முதல் கட்டமாக அஹ்லே ஷூரா என்கிற பெரும் சஹாபாக்களை கொண்டிருக்கிற ஒரு கமிட்டி, ஒரு 6 இருந்து ஒரு 10 நபர்கள், அவர்கள் ஓட்டு போட்டு சஹாபாக்கள் ஹலீஃபாக்களை தேர்வு செய்வார்கள். இரண்டாவது கட்டமாக மஸ்ஜிதுக்கு வந்து பொதுமக்கள் பையத் செய்து அவரை தலைவராக ஹலீஃபாக ஏற்றுக்கொள்வார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆக இஸ்லாமிய ஆட்சி என்பது முழுக்க மக்களின் விருப்பத்தோடு, மக்களின் திருப்தியோடு தேர்வு செய்யப்படுகிற ஒரு ஆட்சி நடைமுறையாக பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இந்த வேட்பாளர்கள் எவர் தேர்தலில் நிற்கிறாங்களோ பல்வேறு தரப்பினர், ஜாதி மத பல்வேறு இன வேறுபாடுகளை கடந்து, பொதுவாக இப்போ உள்ள நெருக்கடியான காலகட்டங்கள்ல நாம் எப்படிப்பட்ட நபர்களுக்கு வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைவர்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்களின் இலக்கணத்தை குறித்து நாம் பார்த்தால் முதலாவதாக சொல்லுவார்கள், கல்வி அறிவு கொண்டவராக இருக்க வேண்டும். வெறுமனை செல்வம் மட்டும் அவரை தேர்வு செய்வதற்கு அளவுகோல் அல்ல. நிறைய கோடிகளுக்கு வச்சிருக்கிறாரு, இது ஒரு நீளமான அளவுகோல் அல்ல. கண்ணிமிக்கவர்களே, கல்வி அறிவு, ஒரு பல்வேறு தூர நோக்கு சிந்தனை கொண்ட நபராக, தன் பகுதிக்கு சிறந்த செயல் திட்டங்களை கொண்டு வருபவராக, சுய சிந்தனை உள்ளவராக அவர் செயல்பட வேண்டும். முதலாவது தகுதியாக கல்வி அறிவு. இரண்டாவது நிர்வாக திறமை கொண்டவராக அவர் இருக்க வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், இப்ப நிர்வாக திறமை, இப்ப அவர் சுயமாக சிந்திக்கிற நபராக இருப்பது இரண்டாவது அம்சமாக உலமாக்கள் சொல்லித் தருவார்கள். நமது வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீதியும் நேர்மையும் முதல் தரத்தில் அவரிடம் இருக்க வேண்டும். ஊழல் இல்லாத, வாக்கில் சுத்தமாக இருக்கிற, கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கிற, நீதி நேர்மையை இரு கண்களாக கொண்டு செயல்படுகிற நபர்களாக நம்முடைய தேர்வு இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, மூன்றாவதாக சொல்லுவார்கள், அவர் சில நேரங்கள்ல பிடிக்காத நபர்களாக இருந்தாலும் கூட நீதம் செலுத்தக்கூடிய நபராக இருக்க வேண்டும். தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பாரபட்சம் இல்லாமல், அவரிடத்தில் ஏதேனும் ஒரு நீதி என்று போய் நிற்கிற போது, ஒரு முறையீடு என்று போய் நிற்கிற போது பல்வேறு அம்சங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு இன சமுதாய பாகுபாடு இல்லாமல் நீதி செலுத்துகிற நடுநிலை சிந்தனை கொண்ட நபராக அவர் இருக்க வேண்டும். மன்னிமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலேயே கடுமையாக குறிப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு வேண்டியவர் என்கிற காரணத்தினால் நீங்கள் நீதியில் இருந்து எந்த தருணத்திலும் பிறந்து விடாதீர்கள். உங்களுக்கு வேண்டியவர் உங்களுக்கு உறவினராக இருக்கலாம், அல்லது உங்களுக்காக வாக்கு சேகரித்த நபராக இருக்கலாம், உங்கள் விசுவாசியாக இருக்கலாம். எனவே அவர் தவறு செய்வர் என்கிற போது நீங்கள் தண்டிக்க தவற வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னமும் சொல்லி தருவார்கள், அவர் எப்படிப்பட்ட எளிமையாக இருக்க வேண்டும் தெரியுமா? சாமானியர்களும் நெருங்கி பழகுகிற அளவிற்கு, சாதாரண மக்களும் கூட நெருங்குகிற அளவிற்கு தூர இடைவெளி இல்லாமல் எளிமையான நபராக இருக்க வேண்டும். எவரும் எந்த நிலையிலும் அவரை சந்திக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் அவரை சந்திக்கலாம், தனது கோரிக்கைகளை வைக்கலாம் என்கிற அளவிற்கு, நான் பதவிக்கு வந்ததற்கு பின்னால் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரி, அப்ப அது போன்ற நிலைப்பாடு இல்லாமல் அவர் எளிமையான ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா அவரு மிக அவசியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, ஏதேனும் ஏழைகள், தேவையுடையவர்கள், இல்லாதவர்கள் இப்ப இவரை அணுகுவதற்காக போனால் தனது வாயில் கதவை மூடாதவராக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற தேர்வாளர்களின் தேர்வு செய்யக்கூடிய நபரின் இலக்கணமாக மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப இல்லாதவர்கள், ஏழைகள், வறுமையில் வாழக்கூடியவர்கள் அவரை அணுக முற்படுகிற போது வாயில் கதவரை அவர் அடைக்காதவராக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, யாரேனும் ஏழைகள் வருகிற போது, யாரேனும் தேவையுடையவர் வருகிற போது வாயில் கதவை அடைத்தால் இவருக்கு தேவை என்று வருகிற போது அல்லாஹ் கதவை அடைப்பான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் தேர்வு செய்வர் நபர்கள் இத்துணை அம்சங்களை கவனத்தில் கொண்டு நாம் தேர்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னமும் சொல்லுவாங்க, தவறுகள், குறைகள், அவரை பற்றி ஏதேனும் முறையீடு இருந்தால் அதை தவறுகளை ஏற்று சரி செய்கிற நபராக இருக்க வேண்டும். இதை பத்தி எல்லாம் எப்படி பேசுறது, இப்ப நீலாம் பேசுறதுக்கு தகுதியா என்றெல்லாம் சொல்லுகிற நபராக இல்லாமல், அவரை குறித்து ஏதேனும் ஒரு தவறுகளோ, குற்றச்சாட்டுகளோ,
ஒரு முறையீடுகளோ முன்வைக்கப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலனை செய்து அதை ஆவணம் செய்கிற நபராக இருக்க வேண்டும். கண்டிப்பார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு இப்ப அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு ஆட்சியாளரை குறித்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினுடைய ஆட்சியாளர், இந்த மக்கள் முறையீட்டை முன்வைக்கிறார்கள். இவர் தாமதமாக வருகிறார், எங்களுக்கு தீர்ப்பு செய்வதற்கு தாமதமாக தினந்தோறும் வருகிறார். இரவு நேரங்களில் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் நாங்கள் அவசர வழக்காக ஏதேனும் கொண்டு சென்றால் அவர் விசாரிப்பதில்லை. மாதத்தில் ஒரு நாள் அவர் விடுப்பு எடுத்துக் கொள்கிறார். ஜனாதிபதி உமர் அந்த தளபதியை அழைப்பார்கள், அழைத்து அமர வைத்து எதிர் திசையில் மக்களை அமர வைத்து நேருக்கு நேர் அப்ப விவாதம் நடக்கும். முறையீடை எல்லாம் கேட்டுவிட்டு ஜனாதிபதி உமர் கேட்பார்கள், உண்மையில் இப்படி குற்றச்சாட்டுலாம் வந்திருக்குது, உங்கள் தரப்பு பதில் என்ன? ஒரு பெரும் பகுதியின் ஆட்சியாளர் இப்ப சாதாரண சாமானிய மக்களுக்கு முன்னால் பதில் சொல்லுகிறார். இப்ப அவர் சொல்வாராம், ஒண்ணுமில்லை, எனக்கு வீட்டுல பணியாளர்கள் எல்லாம் இல்லை, நான் சாதாரண எளிமையான வாழ்வு வாழக்கூடியவர், என் மனைவி உணவு சமைப்பார், நானும் மனைவிக்கு உதவியாக உணவு சமைப்பேன், சமைத்து சாப்பிட்டு வருவதற்கு தாமதமாகிறது, எனவே கொஞ்சம் தாமதம் வர அப்படின்னு சொல்லுவார். இரண்டாவதாக கேட்பார்கள், ஏன் இரவு நேரங்களில் வழக்கை விசாரிப்பதில்லை? கலீஃபா சொல்லுவாங்களாம், நான் பகலை படைத்தவனுக்கு வைத்திருக்கிறேன், இரவு நேரங்கள் நான் பகல் நேரத்தை படைப்புகளுக்கு வைத்திருக்கிறேன், இரவு நேரங்களை படைத்தவனுக்கு வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்குவதற்கு வைத்திருக்கிறேன், எனவே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பேன். மூன்றாவதாக அந்த விசாரணைக்கு சொல்லித் தருகிறார்கள், மாதத்தில் ஒரு நாள் விடுப்பு ஏன் தெரியுமா? நான் வைத்திருப்பது ஒரு சில ஆடைகள், வெறும் சில சொற்ப ஆடைகளை வைத்திருக்கிறேன், அவ்வப்போது இந்த ஆடைகளை துவைத்து காய வைத்து உலர்த்தி நான் அணிந்து வருவதற்கு ஒரு நாள் தேவை என்று சொல்வார்கள். நாம் மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், நல்லாட்சி தான். எப்படிப்பட்ட பெரும் பொறுப்புகளில் அமருகிற போது கூட சாதாரண சாமானிய மக்கள் ஏதேனும் வழக்குகளை முன்வைக்கிற போது நியாயமான பதில் அவரிடத்திலே வர வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இந்த சொல்ல போனா அந்த தேர்வாளர்கள், நம்முடைய தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தான் ஏற்றுக்கொண்ட பணியில் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் கண்ணும் கருத்துமாக அவர்கள் செயல்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சமுதாயத்தின் பொறுப்பை ஏற்று இருக்கிற ஒரு நபர், ஒரு பொறுப்பாளி, சமுதாயத்தின் பொறுப்பு வழங்கப்பட்ட ஒருவர் அந்த பொறுப்பை தட்டி கழித்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் சுவனத்தின் வாடையை கூட அவர் நுகர முடியாது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய தேர்வு என்பது பல்வேறு அம்சங்களை கவனத்திலே கொண்டு அது செயல்படுத்தப்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இறுதியாக இன்றைக்கு எவ்வளவு அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து நிறைய சொத்துக்களை குவிக்கிற ஒருவித நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, எனவே எளிமை அவரிடத்திலே இறை பக்தி கொண்டவராக, மக்களுக்கு நன்மையை நாடுகிற ஆட்சியாளராக, மக்கள் நலனை முன்வைத்து செயல்படுகிற ஆட்சியை நாம் தேர்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் இலக்கணம் இது குடிமக்கள். ஓட்டு போடக்கூடிய நம்முடைய மிக முக்கிய இலக்கணமாக மார்க்கம் சொல்லித் தருகிறது, நல்ல ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல ஆட்சியாளர்கள் நம்முடைய தேர்வு. ஒருவித முன்னோர்கள் தொடர்ந்து போட்டாங்க, நானும் போடுறேன், என்னுடைய பரம்பரை இப்படிதான், அது போன்ற நிலைகள் அல்ல. அல்லது ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி ஒருவித அவசர கதியில், ஒருவித தூர நோக்கு சிந்தனை இல்லாமல், சமுதாய அக்கறை இல்லாமல் நம்முடைய வாக்குகள் வீணடிக்கப்படுகிற போது அது சமுதாயத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தலாம். மன்னிமிக்கவர்களே, எனவே தூர நோக்கு சிந்தனை வேண்டும். சொல்ல போனா நம்முடைய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அரசியல் மாண்பும் அரசியல் கலாச்சாரத்தையும் உலகத்திற்கு கற்றுத்தந்த சமுதாயம், உலகத்திற்கு அரசியலை குறித்து பாடம் நடத்திய சமுதாயம். இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் நாம் நமக்குள்ளேயே மோதிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களுக்காக நமது ஒற்றுமையை நாம் இன்றைக்கு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அல்லாஹ் வசனத்திலே உரத்து சொல்லுகிறான், அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒற்றுமை என்கிற கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற நெருக்கடி நிலைகள் வருகிற போது, ஒரு சமுதாயத்தின் வாழ்வா சாவா என்கிற நிலைகள் வருகிற போது நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் பிணங்கிக் கொள்ள வேண்டாம், கருத்து வேறுபாடு வேண்டாம், ஒற்றுமை குற்றி போகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க. நிமிக்கவர்களே, பெருமானார் காலத்திலேயே இந்த வசனம் 2 பெரும் கூட்டங்களை இணைத்தது. பெருமானார் காலத்துல காலங்காலமாக எதிரிகளாக, பெரும் பகைவர்களாக இருந்த அவுஸ் ஹஸ்ரஸ் என்கிற கூட்டம். குரானுடைய தாக்கம் இதுதான். இன்னைக்கு நம்மளும் எவ்வளவு குரான் ஓதணும், பயான் கேட்கிறோம், ஒற்றுமையை குறித்து நிறைய பேசுகிறோம், வெறுமனே கதை போல கேட்டுட்டு போயிடுறோம். அவுஸ் ஹஸ்ரஸ் என்கிற கூட்டம் பெருமானார் காலத்துல தொடர்ந்து போர் செய்த 2 கூட்டம், விரோதங்களை வன்மங்களை கக்கிக் கொண்டிருந்த அந்த கூட்டம், நீண்ட மோதல்கள் அந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் பெருமானார் தலைமையில அந்த கூட்டம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ஒன்றிணைந்த கூட்டமாக, பிளவுகள் இல்லாத கூட்டமாக மாறி போய் சகோதரர்களாக மாறி போனார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நமது நிலை அப்படித்தான் மாறணும். இன்னைக்கு நமக்கு காலத்தின் கட்டாயம் இணைந்து செயல்பட வேண்டிய, பெருமானார் சொல்ற மாதிரி அல்லாஹ்வின் அருள் ஆசை வேண்டுமானால்
அல்லாஹ்வின் ரஹ்மத் வேண்டுமானால் ஜமாத் என்கிற கூட்டமைப்பில் நாம் இணைய வேண்டும். நாம் தனித்தனியாக பிரிந்து நமது வாக்குகள் சிதறி போய் வரக்கூடாதவர்கள் வந்துவிடக்கூடிய நிலை இல்லாமல் கண்ணிமிக்கவர்களே, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற தூரநோக்கு சிந்தனையோடு நாம் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இப்ப இறுதியாக சொல்வதானால் நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அதிகமா ஓதுவான். இது போன்ற நேரங்களில் துஆ அதிகமா ஓதணும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுரூபினா மல்லா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கள் பாவத்தின் காரணமாக எங்கள் மீது கருணை காட்டாத ஆட்சியாளரை நீங்கள் திணித்து விடாது, எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளரை நீ திரித்து விடாதே. வலா யஃபாஃபுக ஃபீனா, உன்னை அஞ்சாத ஆட்சியாளரை எங்களுக்கு திணித்து விடாது. ஒன்று, எங்கள் மீது கருணை காட்டாத ஆட்சியாளர் வேண்டாம், எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர் வேண்டாம். இப்ப இறைவன் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் காட்டிய வழியில் நிறைய நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், நீதி நிறைந்திருக்கிற நேர்மையான ஆட்சியாளரை தா என்று துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. எறும்பை போல ஒற்றுமை இன்றைக்கு நம்மிடத்திலே மிக அவசியம். சாதாரண அற்ப பிராணி எறும்பு. இப்ப இவ்வளவு அணிவகுத்து போகிற, ஒன்றை தொடர்ந்து ஒன்று பின்வாங்கி போகிற, அப்ப இணைந்து செயல்படுகிற அந்த ஒற்றுமை உடன் நம்மிடத்தில் வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை மறந்து பல்வேறு தூர நோக்கு சிந்தனை இல்லாமல் செயல்படுகிற நிலைப்பாடுகளை கைவிட்டு நாம் ஒருமித்து ஒரு அணியாக பயணித்து நாம் நமது தமிழ்நாட்டினுடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிருபை செய்வானாக. அல்லாஹ் இஸ்லாத்திற்கு முஸ்லிம் சாதகமான ஆட்சியாளர் எல்லாம் அமைத்து தருவானாக. அல்லாஹ் நமது உள்ளங்களில் உள்ள பிரிவுகளை பிளவுகளை அல்லாஹ் முடித்து வைப்பானாக. நமக்கு மத்தியில் ஒற்றுமையை இணைப்பை ஏற்படுத்தி அருள்வானாக. நல்ல பொருத்தமான தகுதியான ஆட்சியாளர்களை தந்துள்வானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.